வணக்கம். இன்றைக்கி அயில மீன் குழம்பு பிகினர்ஸ் கூட சூப்பர் டேஸ்டியாக செமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுவும் மண் பானையில் என்னோடய ஸ்டைலில் செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். அயில மீன் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு. நான் இன்றைக்கி 5 அயில மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வெங்காயம் 2 கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் எண்ணெயிலேயே. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, அந்த மசாலாவையும் போட்டுருங்க. ஏன்னா அது நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதுவும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போகி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சக்தி மீன் குழம்பு மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் போட்டுக்கிறேன். அதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசாக ஃபிஷ் சாப்பிட்றவங்களுக்கும் அந்த வாசம் அடிக்காமல் நல்லா இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அதுவும் பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிட்டு நல்லா சக்கையெல்லாம் இல்லாமல் வடித்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவுகள் நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி எந்த அளவு வேணுமோ அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், தேங்காய் அரைச்சிட்டு வடித்து அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 டம்ளர் அளவுக்கு. இப்போ அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான அளவில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸாக கொதித்து வரணும். இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கக்கூடிய அயில மீன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உடனே கலந்து விட வேண்டாம். முள்ளெல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ அது அந்த தண்ணியில் நல்லா படுற மாதிரி லைட்டாக உள்ளே அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம லைட்டாக அழுத்திட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சா போதுங்க. நல்லா சாஃப்டாக ஃபிஷ் வெந்து வந்துடும். மசாலாவும் நல்லா இழுத்துக்கும். அவ்வளோதான். செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தலையை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது ஃபிஷ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப அந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்மெல் வந்துட்டு தெரியாத அளவுக்கு நம்ம மசாலா அரைச்சி போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.